sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can முல்லைத்தீவிலிருந்து ஷர்மிளன். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது புதிய சதுரங்க தந்திரங்கள் என்ற இந்த கேள்விக்கு கீழே உங்களுக்காக 4 வகையான மிகவும் முக்கியமான செஸ் ட்ரிக்ஸ்களை வழங்கியிருக்கின்றேன். இதை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்கு போகலாம். அதற்கு முதல் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது செஸ் ட்ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள், உடனடியாக நகர்வுகளுக்கு நாங்கள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்தது E5, இதுவும் கிங்ஸ் ஃபோன் கேம் தான். அடுத்த நைட் F3, இது வந்து கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்த D6, சிப்பாய் தள்ளப்படுறது முன்னோக்கி. இது பாதுகாப்பு அளிக்கின்றது பிளாக் சிப்பாய். இதுக்கு என்ன பெயர்ண்டா பில்டர் டிஃபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். அடுத்ததாக D4. ஓகே, இதுவும் பில்டர் டிஃபென்ஸ் தான். இப்பொழுது சிப்பாய் வெட்ட போகின்றது. அல்லாவிட்ட வெட்டவில்லை. பதிலுக்கு என்ன நடக்கிறது, நைட் D6க்கு தள்ளப்படுகின்றது. ஓகே, இது வந்து பில்டர் டிஃபென்ஸ் கேம் வேரியேஷன் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நகர்வை பிஷப் C4. இப்பொழுது பிஷப் இங்கே நகர்த்தப்பட்டு விட்டது. அடுத்த நைட் F7. இதனூடாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றது ஒயிட். பொறுத்திருந்து பாருங்கள். அடுத்த நகர்வாக D×E5. சிப்பாய் வெட்ட பதிலுக்கு D×E5. சிப்பாய் வெட்ட. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தான் இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது தன்னுடைய பிஷப்பை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். பொறுத்திருந்து பாருங்கள். அடுத்த நகர்வாக நைட்டினுடைய நகர்வு G5க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், ஒரே ஒரு மூவ் இருக்கின்றது பாருங்கள். இந்த பிளாக் பிஷப்பானது இங்கே நகர்த்தக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், பிளாக் பிஷப்பினை இங்கே நகர்த்தக்கூடியதாக இருக்கும். அதாவது பிஷப் B4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இதை தடுக்கும் விதமாக நாங்கள் இப்பொழுது சிப்பாயை நகர்த்தலாம். சிப்பாய் C3க்கு இங்கே நகர்த்தப்படும். இங்கே நகர்த்த இப்பொழுது இதை தடுக்கும் விதமாக அடுத்ததாக குயின் நகர்த்தப்பட வேண்டும். குயின் போன்றது E7க்கு வைக்கப்படுகின்றது. ஓகே, இங்கே வைக்க இப்பொழுது அற்புதமான ஒரு அடுத்த ஆட்டம். பைட் பிஷப்பானது சிப்பாயை கட் பண்ணுகின்றது. F7 இருக்கின்ற சிப்பாயை கைப்பற்றி செக் அடிக்கின்றது. இங்கே செக் அடிக்க இப்பொழுது கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் போகிறது இங்கே F8க்கு. இங்கே போக இப்பொழுது பியூட்டிஃபுல் பிஷப் கட் பண்ணப்படுகிறது. சிப்பாயின் ஊடாக இப்பொழுது கட் பண்ணியாச்சு. எனவே இந்த ஆட்டத்திலே ஒயிட் முன்னிலையில் காணப்படுகிறது. இது ஒரு நல்ல ஒரு ரிக். இந்த ரிக்கின் ஊடாக பிளாக்கினுடைய மந்திரியானது கைப்பற்றப்பட்டு விட்டது. ஓகே, பாருங்கள், அடுத்த இரண்டாவது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது சின்ன ரிக்குக்கு போயிடலாம். பாருங்கள், இது ஏற்கனவே பார்த்த ஓப்பனிங் மூக்கள் தான். அதன் பிற்பாடு சின்ன ஒரு வேரியேஷன். இது ஒரு வித்தியாசமான ஒரு செஸ் ட்ரிக்ஸ். இந்த ஆட்டத்திலே எவ்வாறு ரூக்கை இழக்கின்றது பிளாக் என்பதனை நீங்கள் பொறுத்திருந்து இந்த ஆட்டத்திலே பார்க்கலாம். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம், ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்த E5, இதுவும் வந்து கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்த நைட் F3, இது வந்து கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்த D6, இது வந்து பில்டர் டிஃபென்ஸ். அடுத்த நகர்வாக D4. இப்பொழுது பதிலுக்கு என்ன செய்கின்றது என்றால், நாங்கள் ஏற்கனவே பார்த்த வீடியோவிலே நைட்டானது D6க்கு நகர்த்தப்பட்டது. இந்த நைட்டானது இங்கே நகர்த்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது அதை நகர்த்தவில்லை. பதிலுக்கு எது நகர்த்தப்படுகின்ற என்றால், இங்கே காட்டப்படுகின்ற இந்த F5 சிப்பாயானது இங்கே நகர்த்தப்படுகின்றது. கவனமாக பாருங்கள், இந்த சிப்பாய் F5க்கு நகர்த்தப்படுகின்றது. பாருங்கள், இப்பொழுது F5 இங்கே நகர்த்த. இனி வர மூக்களை கவனமாக பாருங்கள். இனித்தான் ஆட்டம் ஆரம்பம். அடுத்த நகர்வின் ஊடாக பிஷப் C4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஆம், இப்பொழுது இங்கே பிஷப் 4க்கு நகர்த்த. இதை தடுக்கும் விதமாக ஒயிட் பிளாக் என்ன செய்கிறது என்றால், F×E4. F×E4. இப்போ அது குதிரை இலக்கு வைக்கின்றது பிளாக் சிப்பாய். எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், ஒயிட் அடுத்த நகர்வாக
நைட் கிராஸ் E5 இங்கே வெட்டுகின்றது. இங்கே வெட்ட இப்பொழுது பதிலுக்கு என்ன நடக்கிறது என்றால் சிப்பாயினால் இந்த நைட் கட் பண்ணப்படுகின்றது. கட் பண்ண இப்பொழுது இந்த சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகிறது பிளாக் குயின் மற்றும் சிப்பாயினூடாக, பிளாக் சிப்பாயினூடாக. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஒயிட்டினுடைய குயினால் மேற்கொள்ளப்படுகிறது. பாருங்கள், குயின் போய் இங்கே செக் அடிக்கின்றது. H5க்கு இங்கே செக் அடிக்க இப்பொழுது எதுவும் செய்து கொள்ள முடியாது. கட்டாயமாக என்ன செய்யலாம் என்றா கவர் கொடுக்க முடியும் இந்த சிப்பாயினூடாக. எனவே சிப்பாய் G6க்கு இங்கே நார்த்த இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் குயின் கிராஸ் பாருங்கள் E5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இந்த ஆட்டத்திலே டோட்டலி ரூக்கினை இழக்கின்றது. ஆனால் பிளாக்கானது ஒரு குதிரையை ஏற்கனவே கைப்பற்றி விட்டது, ஒயிட்டினுடைய குதிரையை. என்றாலும் டோட்டலி இந்த ஆட்டத்திலே மிகவும் பெருமதியான நிலையிலே இந்த ஒயிட் காணப்படுகின்றது. அதிகூடிய காய்களை கட் பண்ணிய இந்த ஒயிட் கூடுதலான பாயிண்ட்ஸ்களுடன் முன்னிலையில் காணப்படுறது. அது எவ்வாறு என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நைட்டை காரோடு பறந்து வைப்போம். இங்கே வைக்க இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக் கட் பண்ணப்படுகின்றது. ஓகே, இது இரண்டாவது ரிக், அதாவது இரண்டாவது வேரியேஷனில் இருக்கின்ற ஒரு ரிக். பாருங்க, அடுத்த மூன்றாவது பகுதிக்கு, மூன்றாவது வேரியேஷன் ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ஒரு செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். பாருங்கள், இது ஏற்கனவே பார்த்த ஓப்பனிங் மூக்களில் இருக்கின்ற ஒரு சின்ன வேரியேஷனை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவது நகர்வு E4. இது கிங்ஸ் ஃபோன் கேம். அடுத்த E5 கிங்ஸ் ஃபோன் கேம். ஏற்கனவே பார்த்த மூக்கள் தான். நைட் F3. ஓகே, அடுத்தது D6, அடுத்தது D4. ஓகே, இதன் ஊடாக இப்பொழுது அடுத்த நகர்வாக F5க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது, முன்னோக்கி தள்ளப்பட. இப்பொழுது பதிலுக்கு பிஷப் C4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக சிப்பாய் கட் பண்ணுகின்றது. பிளாக் சிப்பாய் ஒயிட் சிப்பாயை கட் பண்ண பதிலுக்கு என்ன நடக்கிறது என்றால் G5 இங்கே கொண்டே வைக்கப்படுகின்றது. எனவே இப்பொழுது இந்த குயினானது இந்த சிப்பாயை வெட்டலாம். அல்லாவிட்டால் இங்கே பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், நைட் இங்கே கொண்டதை இங்கே வைப்பதூடாக இந்த குயினை இழக்கும். அல்லாவிட்டால் குயின் போகும், அல்லாவிட்டால் இந்த ரூக் போகும். இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் பிளாக் ஆட வேண்டும். பார்க்கலாம், இப்போ என்னத்தை நகர்த்த போது பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்திருந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது நைட் H6க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது அற்புதமான ஒரு ஆட்டம். காஸ்லிங் ஒயிட் காஸ்லிங் செய்து விட்டது. அடுத்த நகர்வாக இங்கே ஒரு நகர்வு பிஷப் E7க்கு வைக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த குதிரையை வெட்டுவதற்காக, இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் குயின் H5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். எனவே இதை தடுக்க G6க்கு சிப்பாயை தள்ள வேண்டும், அல்லாவிட்டால் அது செக்மேட்டாக மாறிவிடும். எதுவுமே செய்து கொள்ள முடியாது. அப்போ கட்டாயமாக G6க்கு அவர் சிப்பாயை தள்ள வேண்டும். இங்கே தள்ள இப்பொழுது பியூட்டிஃபுல் நைட் கேப்சர் பண்ணப்படுகின்றது. ஓகே, இந்த ரிக்கிலே தற்போது பிளாக்கானது தன்னுடைய குதிரையை இழந்து விட்டது. இது ஒரு அமேசிங்கான ஒரு மூவ். இந்த ஆட்டத்திலே டோட்டலி ஒயிட் முன்னிலையில் காணப்படுகின்றது. ஓகே, வாருங்கள் அடுத்த ஒரு சின்ன ரிக்குக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக நான்காவது செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். வாருங்கள், இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது இலகுவானது ஒரு வெற்றியை பெறுகின்றது. பிளாக்கினை செக்மேட் செய்து ஒரு அழகானது ஒரு வெற்றியை பெறுகின்றது இந்த ரிக்கினூடாக. இதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். முதலாவது நகர்வு E4. இது கிங்ஸ் ஃபோன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்த E5 இது கிங்ஸ் ஃபோன் கேம் தான். அடுத்த நைட் F3 இது கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்த D6 இது பில்டர் டிபென்ஸ் என்று அழைக்கப்படும். அடுத்த D4 இது பில்டர் டிபென்ஸ். அடுத்த நகர்வாக F5 இங்கே சிப்பாய் முன்னோக்கி தள்ள இப்பொழுது பிஷப் C4க்கு இங்கே வைக்கப்படுவது. வெட்டவில்லை அந்த சிப்பாயை. அடுத்த நகர்வாக C cross D4 சிப்பாய் வெட்ட நைட் G5. ஆம், பார்க்கலாம் நடக்கும் என்று. அடுத்தாக நைட் H6க்கு நடத்தப்படுகிறது. நடத்த பியூட்டிஃபுல் காஸ்லிங். ஓகே, இதன் பிற்பாடு என்ன செய்ய போகிறது என்றால் இப்பொழுது பிளாக் என்ன ஆட்டத்தை ஆடப்போகிறது என்றால் பிளாக் என்ன செய்வதா F cross E4க்கு நகர்த்துகின்றது.
இது ஒரு மிஸ்டேக்கான மூவ் ஏனென்பதை இப்பொழுது அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக ரூக் E1க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது 2 சிப்பாய்களும் கட் பண்ணப்பட போகின்றன. எனவே எவ்வாறு நகர்வினை மேற்கொள்ளப் போவது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த E3க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது, முன்னோக்கி தள்ளப்பட. இப்பொழுது அடுத்த நகர்வாக குயின் கிராஸ் D4. ஓகே, அடுத்ததாக குயின் கிராஸ் G5. இதனூடாக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றது இந்த ஒயிட். பொறுத்திருந்து பாருங்கள். அடுத்த நகர்வு பிஷப் கிராஸ் E3. சிப்பாயினை பிஷப் வெட்டுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக குயின் G4. இங்கே நகர்த்துகின்றது பிளாக் குயின். எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் G5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். அதாவது டிஸ்கவர்ட் செக் இங்கே அடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் போகிறது D7க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இங்கே நகர்த்த இப்பொழுது குயின் E3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஆம், பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்தாக C5க்கு சிப்பாயை தள்ளுகின்றார், முன்னோக்கி தள்ள. அதாவது இங்கே பாருங்கள் குயின் E8 அண்ட் பியூட்டிஃபுல் செக். எனவே ஒரு பட்டி இருக்கின்றது கிங்கிடம் போவதற்கு. கிங் போகிறது C7க்கு போக இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட் வித் பிஷப் D8 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ்